ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹெல்தி அட் த சேம் டைம் டேஸ்டியாக சொல்லணும் இல்லையா குழந்தைங்களுக்குங்கும் போது. ஸோ என்னோடய ஸ்டைலில் ஒரு பன்னீர் பாப்பர்ஸ் ப்ரோட்டீன் ரிச்சாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெளியிலலாம் நம்ம ஃப்ரைட் சிக்கன் வாங்கி கொடுக்கும்போது அது ரொம்பவே அன்ஹெல்தி. அவங்க எண்ணெயில் செய்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வச்சு வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே ஈஸியாக கூட. சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு 200 கிராம் பன்னீர் க்யூபை கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவு ரொம்ப சன்னமாகவும், ஒரு 100 கிராம் அளவு பெருசாகவும் கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னா மசிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சன்னமாக நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், துருவி எடுத்த பன்னீரை இப்போ ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். பயங்கரமான ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அது கூடவே ரொம்ப நைஸாக டைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பன்னீரோட அளவு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் ஆப்ஷனல் தான், வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம். பட் வெங்காயம் சேர்க்கும் போது இன்னுமே க்ரன்ச்சினஸாக நல்லாயிருக்கும். கூடவே மல்லித்தலை இலைகள் அதுவும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தூவிக்கலாம். நம்ம இப்போது பன்னீர், வெங்காயம், மல்லித்தலை சேர்த்துட்டோம் இல்லையா. நம்மளோட டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் டீஸ்பூனில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ பெப்பரோட காரமும் இந்த மாதிரி பாப்பர்ஸ்க்கு சூப்பராகவே இருக்கும். சீரகத்தூள், சாட் மசாலாக்கு பதிலாக நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஃபுல்லாக மைதா மாவு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வடை மாதிரி தானே போட போகிறோம். ஸோ இந்த மிக்சர் வந்து நமக்கு பைண்டாகி வரதுக்கு, ஒரு பிசுபிசுப்பு தன்மை கிடைக்கிறதுக்காக ஒரே 1 ஸ்பூன் மைதா மாவு நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா பெசரி கொடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப தெளிச்சிடக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக தெளிச்சிக்கலாம். தேவைப்பட்டால், தண்ணி தேவையே படாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பசைஞ்சிட்டு ஜஸ்ட் இதை ஒரு வாயில் போட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது குழந்தைங்களுக்கு. நல்லா பசைஞ்சிங்கனாலே தண்ணி விட்டு அது நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நான் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டேன். உருண்டைகள் தான் பிடிக்கணும்னு இல்லை, நீங்கள் நீல வாக்கில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் கூட பிடிச்சிக்கலாம். இப்போது நம்ம மேலே கோட் பண்ணுற மாவுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இதை தண்ணி ஊற்றி கொஞ்சமே கெட்டி பதமாக தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தால் அது எப்படி கோட் ஆகணும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம பதமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன்னா பெரிய ஸ்பூனில் மைதா மாவு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சைடில் வச்சிடலாம். 3 விஷயம் நம்ம பண்ணணும். 3வது பிரெட் க்ரம்ஸ். நீங்கள் பிரெட் க்ரம்ஸாகவே கடையில் கிடைக்கிது, அப்படி வாங்கினாலும் ஓகே தான். இல்லை பிரெட்டை வெயிலில் காய வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணாலும் ஓகே தான். என்கிட்ட ஃப்ரெஷ் பிரெட் தான் இருந்தது. அதனால நான் தோசை கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். நமக்கு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இன்ஸ்டன்ட் பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம இப்படி தான் ரெடி பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப நல்லாவே ஒரு ஹார்டான அளவுக்கு டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற விட்டுட்டு பாருங்கள், மிக்சியில் போட்டு எடுத்தால் சூப்பராக இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் கலவை, அண்ட் தென் பிரெட் க்ரம்ஸ், அண்ட் தென் கோட்டிங் மாவு, இது 3 தான் நமக்கு தேவை. இது 3 ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பால்ஸை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பால்ஸை இந்த மைதா மாவு அந்த தண்ணி மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. ரொம்ப க்யூட்டாக டைனியாக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் லென்த்தியாக ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் மாதிரியும் செய்யலாம், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஷேப்ஸ் வந்து இட்ஸ் ஃபுல்லி உங்களோட விருப்பம் தான். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாமே பால்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ எண்ணெயும் இதே சமயம் சைடில் காஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. போட்டு புரட்டி எடுத்தோம் அப்படின்னா செம்மையான பன்னீர் பாப்பர்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். நம்ம கோட் பண்ணி அது மேலே பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டினால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரெட் க்ரம்ஸ் கலண்டுட்டு வரவே வராதுங்க. சூப்பராக இருக்குங்க. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள ஜூஸியாக. நம்ம விஜய் சொல்லுவார் இல்லையா, வெளியில் ஹாட்டாக உள்ள ஜில்லா, சொல்லு ஜில்லா அப்படின்னு, அதே மாதிரி செம்மையாக இருக்குங்க.
அவ்வளோதான். நல்லா ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌனி ஆகி வரட்டும். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. நம்ம பால்ஸை போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு சைடு நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமாவும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் உள்ளே இருக்க பன்னீர், வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகி உங்களுக்கு வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சூப்பரான ஒரு டேஸ்டியான பாப்பர்ஸ் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள், எல்லா சைடும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை செப்பரேட் பண்ணிக்கலாம் ஒரு டிஷ்யூ வச்சுட்டு. நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஒரு 2 சாப்பிட்ற இடத்துல நம்ம 4 சாப்பிடலாம். ஏன்னா வீட்டில் செய்யும்போது புது எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரி ஆகாதது யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடும்போது இது எதுக்குமே வந்து வாரண்ட்டி இல்லை இல்லைங்களா? அதனால எது செஞ்சாலும் வீட்டில் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. பாருங்கள் நான் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஹவ் இட் லுக்ஸ் இல்லையா? வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக, உள்ளே அப்படியே அந்த பன்னீரோட டேஸ்ட் இன்ஃப்யூஸ் ஆகி செம்மையாக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.